கர்த்தர் இந்த கால வேளையில் ஆராதனை ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே. அதுக்கு மேல உள்ள வசனத்தை வாசிங்க. ஜெப ஆலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனானான். கொரிந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஆமென். இந்த பவுல் ஒரு சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டு வருகிற ஒரு பயணம். இந்த சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டு வரும் பொழுது அநேகர்கள் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி இயேசுவோடு சேர்த்து கொண்டு சபையில் அங்கத்தினர்கள் ஆய்கொண்டே இருக்கிறார்கள். இப்படி ஒரு காலகட்டத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது இந்த பவுலுக்கு நிறைய எதிர்ப்புகளும் போராட்டங்களும் கடந்து வந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு மட்டுமல்ல, அந்த காலத்திலேயே சுவிசேஷத்துக்கு எதிர்ப்பு இருந்திருக்கிறது. இந்த சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டு வரும் பொழுதெல்லாம் இவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு மன சங்கடம். உயிர்த்தெழுந்த இயேசுவை தானே நம்ம பிரசங்கிக்கிறோம். இந்த சத்தியத்துக்கு விரோதமாக இருந்த நானே இதை ஏற்றுக்கொண்டு இந்த இயேசுவை பிரசங்கிக்கும் பொழுது இந்த ஜனங்கள் இதை ஏற்றுக்கொள்ளாமல் மறுதளிக்கிறார்களே என்று சொல்லி ஒரு ஆதங்கத்தில், ஆமேன், ஒரு பயந்த நிலையில் என்ன செய்வது என்கிற ஒரு புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுது ராத்திரியில் இயேசு என்ன செய்கிறார்? தரிசனம் ஆகிறார். என்ன தரிசனமாகி சொல்லுகிறார்? பவுலே, ஆமென், நீ பயப்படாமல் பேசு. இந்த காலை வேளையில் இந்த 2025 இந்த 2வது வாரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசக்கூடிய வார்த்தை, நீங்கள் பயப்படாமல் பேச வேண்டும். எதை பேச வேண்டும்? சுவிசேஷத்தை நீங்கள் பேச வேண்டும். இன்னைக்கு இந்த தடைகள் எல்லா தேசத்திலையும் இன்றைக்கு இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை நான் சுருக்கமாக சொல்லிவிட்டு நான் செய்திக்குள்ளே கடந்து போகிறேன். சைனாவில் ஒரு ஊழியக்காரரை அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது ரொம்ப அதிகமாக தெரியாது, சுவிசேஷத்தை கேள்விப்பட்ட விஷயம் அறிவிக்கும் பொழுது அந்த மனுஷனை என்ன செய்தாங்க? பிடித்து ஜெயிலில் போட்டாங்களாம். இந்த ஜெயிலில் போட்ட பிறகும் இவர் சுவிசேஷத்தை அறிவிப்பதை நேரடியாக அறிவிக்க முடியாததுனால அவர் வெளியில் போகக்கூடிய, ஜாமீனில் வெளியே போகக்கூடியவங்ககிட்டெல்லாம் என்ன செஞ்சுருக்கிறார்? கையில் எழுதி டாக்குமெண்ட்டாக என்ன செஞ்சுருக்கார்? எழுதி அந்த சுவிசேஷத்தை பரப்பி இருக்கிறார். இப்போது கைகள் இருந்தால் தானே நீ சுவிசேஷத்தை எழுதுவடு சொல்லி அந்த கரங்களை 2 கரங்களை என்ன செஞ்சிட்டாங்களாம்? வெட்டிட்டாங்களாம். இந்த கரங்களை வெட்டின பிறகும் இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதை இவரால் நிறுத்த முடியலை. இப்படி அடுத்தபடியாக என்ன செய்கிறாரு? அவருடைய வாயினால் சொல்லி என்ன செய்கிறாரு? யாரையாவது அங்கே சுவிசேஷத்தை சொல்லி ஆயத்தப்படுத்தி அங்கேருந்து ஒருத்தரை வெளியே அனுப்பி நீ இதெல்லாம் அறிவின்னு சொல்லி ஆயத்தப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. இப்படி நாக்கையும் என்ன செஞ்சிட்டாங்க? வெட்டிட்டாங்க. இப்படி நாக்கையும் வெட்டியாச்சு, கையையும் வெட்டியாச்சு. இவனை என்னை உள்ளே வச்சாலும் வெளியே வச்சாலும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிட்டாங்களாம். வெளியே அனுப்பின பிறகும் அவரால் முடிந்த அளவுக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? ஆக்ஷன்லேயே சுவிசேஷத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு? அதை அறிவித்து மீண்டும் ஒரு பெரிய ஒரு சுவிசேஷ ஒரு பிரசங்கத்தை தொடங்கி அநேக ரட்சிப்புகளை நடத்தினாராம். இப்படி இந்த சுவிசேஷத்தை ஒவ்வொரு மனுஷனும் நம்ம என்ன செய்யணும்? எத்தனை தடைகள் வந்தாலும் கர்த்தர் நமக்கு சொன்ன இந்த காரியத்தை நம்ம நிறைவேற்ற வேண்டும். ஏன் இந்த சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கணும்? இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆமென். எப்படி ஒரு திருமணமாகி கணவன் மனைவிக்கு ஒரு குழந்தை கட்டாயமோ, அதே போல ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் சுவிசேஷத்தை அறிவித்து ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பது கட்டாயம். யாரும் ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? சுவிசேஷத்தை அறிவித்து கிறிஸ்துவுக்குள் ஒரு மகனை ஒரு மகளை இயேசுவுக்குள் நீங்கள் பெற்றெடுக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இப்போ எப்படி ஒரு குழந்தை பெறாத ஒரு திருமணமாகி 2-3 வருடங்கள் ஆகியும் ஒரு குழந்தை பெறாத ஒரு தம்பதியை இந்த குடும்பமும் இந்த சமுதாயம் ஒதுக்கி வைக்கிறதோ, அதே போலதான்
ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்கள் மாறின பிறகு, சத்தியத்தை அறிந்த பிறகு, ரட்சிப்பை பெற்ற பிறகு, இயேசுவை நீங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய கனிகளை கொடுக்க பிறந்த பிறகு நீங்கள் ஒரு பிள்ளையை, ஆவிக்குரிய பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும். அந்த ஆவிக்குரிய பிள்ளை சகோதரியாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், வயதானவராக இருக்கலாம், அரசியல்வாதியாக இருக்கலாம், இயேசுவை அறியாத யாராக வேண்டாலும் இருக்கலாம். அவர்களுக்கு நீங்கள் இந்த சுவிசேஷம் என்கிற விதையை, இயேசு என்கிற விதையை ஒரு மனுஷனுக்குள்ள நீங்கள் அனுப்ப வேண்டியது, கொடுக்க வேண்டியது எல்லாம் மனிதர் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. இந்த வேலையை தான் அப்போஸ்தலனாக இருக்கிற பவுல் தான் ஏற்கனவே நல்லா கவனிக்கணும். பவுல் சபைகளுக்கு விரோதமாக, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, சுவிசேஷத்தை எதிர்மறையாய் பேசக்கூடாதபடிக்கு தடுத்து கொண்டிருக்கும் பொழுது, இந்த பவுல் அவன் நேரடியாக எல்லா விஷயத்தையும் செய்யலை. அவனுக்கென்று சில படையை வைத்திருந்தான், அவனுக்கென்று சில வீரர்களை வைத்திருந்தான். அவர்களை வைத்து தான் என்ன செய்வான், எல்லாத்தையும் செயல்படுத்துவான். கடைசியாக தமஸ்குக்கு வரும்போது கூட தனியாக வரல, கூட ஆளோட தான் வந்தான். தமஸ்குக்கு எப்போ வந்தார்? சவுலா வரும் பொழுது. அப்போ இயேசு அவரை சந்திக்கும் பொழுது கூட அவர் தனியாக இல்லை, கூட ஆள் இருந்தாங்க. தமஸ்குல இருக்கக்கூடிய சபைகளை உபத்திரவப்படுத்துவதற்கு அரசாங்கத்திடத்தில் முறைப்படி என்ன செய்தான், டாக்குமெண்ட் வாங்கிட்டு சைன் வாங்கிட்டு தான் வரான். இப்போ சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது நிறைய பேரை உருவாக்குனா உண்மைதான், ஆனாலும் சுவிசேஷத்தை இவரும் அறிவித்தார், சுவிசேஷத்தை இவரும் தனியாக பிரசங்கித்தார், சபைகளுக்குள்ள தனியாக போய் பிரசங்கித்தார். என்ன சொல்ல வருகிறேன்னா, அவர் அன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அவர் செய்ய வேண்டிய வேலையை ஆர்டர் போட்டார், எல்லாரும் செய்தாங்க. ஆனால் இயேசுக்குள்ளே வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது இவர் ஆர்டர் போடல, இவரே சுவிசேஷத்தை அறிவித்தார். இப்போ நீங்கள் ஒரு ஜெப வீரராக இருக்கலாம், இல்லை ஜெபிக்கக்கூடிய ஒரு டீமில் இருக்கலாம், இல்லை ஜெபிக்கக்கூடிய பாரம் இருக்கலாம். எப்படிப்பட்ட நிலையில் ஆண்டவர் உங்களை வைத்திருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது உங்களுடைய கடமையாக இருக்கிறது. ஏன் இந்த காரியத்தை நீங்கள் இந்த வருஷத்தின் துவக்கத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், வேதம் சொல்லுகிறது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நீங்கள் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய ராஜ்யம் என்றால் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வேலை, அது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வேலை எது என்றால், ஆமென், சுவிசேஷத்தை அறிவிப்பது, எல்லாரையும் ரட்சிப்புக்குள்ளே நடத்துவது, அனைவருக்கும் இயேசுவை பற்றி சொல்லுவது நம்முடைய வேலையாக இருக்கிறது, நம்ம வேலை வந்து கடமையாக இருக்கிறது. இந்த வேலையை ஒரு மனுஷன் செயல்படுத்த துவங்கினால் உங்கள் தேவைகளுக்கு நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டாம், உங்கள் பிரச்சனைகளுக்கு நீங்கள் புலம்ப வேண்டாம். நீங்கள் கர்த்தருடைய வேலையை செய்யும் பொழுது உங்கள் வீட்டை கர்த்தர் பராமரிப்பார். நிறைய பேருக்கு தெரியலை, வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு வரணுமா, வேலையை விட்டுட்டு சுவிசேஷத்தை அறிவிக்கணும், அப்படியெல்லாம் பைபிள் சொல்லலை. எங்கே ஆண்டவர் யாரை உங்களோடு இணைக்கிறாரோ அவங்ககிட்ட ஒரு வார்த்தை, இயேசு நல்லவர். யார் கஷ்டத்தில் இருக்கிறாங்களோ ஜெபம் பண்ணுங்க, இயேசு சுகத்தை கொடுப்பார். யார் ரொம்ப அழுதுகிட்டு இருக்கிறா, அழாதங்க, இயேசு உங்கள் கண்ணீரை துடைப்பார். அப்போ அவங்க கேட்பாங்க, அந்த இயேசு யார்? அப்போ நீங்கள் சொல்லலாம், அந்த இயேசு உலகத்தின் இரட்சகர், பாவத்தை மன்னிக்க வந்த ஆமென் தேவன். இப்படி அவரை பற்றி நீங்கள் சொல்லக்கூடிய ரெண்டு வார்த்தை, ஒரு விதை இயேசு என்கிற விதை விதைக்க ஒரு வார்த்தை போதும். அவங்க கஷ்டத்தை விசாரித்தாலே நான் என்ன செய்யணும்னு கேட்பாங்க. அவங்க துக்கத்தை நீங்கள் விசாரித்தாலே இதெல்லாம் மாறிடுமான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எப்படி மாறும்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் இயேசுவை சொல்லுங்கள். எடுத்த உடனே நான் ஒன்று சொல்லட்டான்னு கேட்டால் யாரும் கேட்க மாட்டாங்க. உங்ககிட்ட ஆண்டவர் சொல்கிற ஒரு சிலரை இணைப்பார், ஆண்டவர் ஒரு சிலரை உங்களோட புதுசாக ஐக்கியப்படுத்துவார். ரட்சிக்கப்படாதவங்களாக தான் இருப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து பாவி, அப்போ போன வாரம் சொன்னீங்க, என்ன துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழி நில்லாமலுன்னு சொன்னீங்களே, பரிகாசக்கார் உட்கார இடத்துல உட்காரக்கூடாதுன்னு சொன்னீங்களேன்னு சொல்லி நீங்கள் விலகி போவது அது வேறு அர்த்தம். ஆமென். அது அவர்களோடு நீங்கள் பழகி அவர்களோடு தோள் போட்டு அவர்களோடு உட்கார்ந்து பரஸ்பர அன்பை நீங்கள் செலுத்தக்கூடாது என்பது அதனுடைய அர்த்தம். ஆனால் சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்காமல் போனால் யார் அறிவிப்பார்?
நீங்கள் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பை அவர்கள் பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு வழியை யார் ஆயத்தப்படுத்துவார்? ஆமென். இதெல்லாம் நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகள் இந்த வருஷத்தின் துவக்கத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சபையை நமக்கு ஆண்டவர் ஒரு தோட்டத்தை கொடுத்திருக்கிறார். அந்த தோட்டம் தான் இந்த சபை. இந்த தோட்டத்தில் இன்னும் நிறைய விதைக்க வேண்டிய இடங்கள் காலியாக இருக்கிறது. 1 ஏக்கர் இடம் இருந்துச்சுன்னா 3/4 ஏக்கரில் நீங்கள் ஏதாவது விதைச்சிருப்பீங்க. 1/4 ஏக்கர் உங்கள் கண்ணு முன்னாடியே அப்படியே சும்மா நிற்கும். உங்கள் இருதயத்தில் என்ன நினைப்பீங்க? ஐயோ, இந்த இடத்துல ஏதாவது போடலாமே, இந்த இடத்துல ஏதாவது விதைச்சா இதையும் நமக்கு பலன் கொடுக்குமே, இந்த இடத்துல எதையாவது நம்ம ஒரு வாழையாவது வச்சா இது கனி கொடுக்குமேன்னு சொல்லி நம்முடைய மைண்டு திங்க் பண்ணுவது போல இது உங்களுடைய ஆவிக்குரிய தோட்டம். இந்த தோட்டத்தில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறத விட என்ன காலியாக இருக்குது? ஆமாம், இடம் காலியாக இருக்கிறது. ஆமென். இந்த இடத்தை யார் நிரப்புவார்? ஆமென். நீங்களும் நானும் சுவிசேஷத்தை அறிவிக்காம நம்ம ஒரு பலனை எதிர்பார்க்க முடியாது. ஒரு சுவிசேஷத்தை சொல்லாமல் ஒரு விதையை விதைத்தாதான் பலனை எதிர்பார்க்க முடியும். சுவிசேஷம் தான் விதை. அந்த விதையை விதைக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. எல்லா விவசாயிகளும் தங்களுடைய பயிர்களை விதைக்காமல் தன் வீடுகளில் அந்த விதையை வைத்து கொண்டால் நீங்களும் நானும் பஞ்சத்தில் அடிபட்டு போவோம். அதே போலதான் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற ஜனங்களெல்லாம் ஏன் அழுது கொண்டிருக்கிறார்கள்? இந்த இயேசு என்கிற விதையை உங்கள் வீடுகளுக்குள்ளே வைத்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த இயேசு என்கிற விதையை, ரட்சிப்பை கொடுக்கிறவரை, சமாதானத்தை கொடுக்கிறவரை, ஜீவனை கூட்டி கொடுக்கிற தெய்வத்தை உங்களுக்குள்ள வைத்து விதைக்காமல் இருக்கிறதுனால ஜனங்கள் அழுகிறார்கள். இன்னைக்கு சபையில் இருக்கிற கூட்டத்தை காட்டிலும் ஹாஸ்பிட்டலில் கூட்டம் குமிகிறதுக்கு காரணம், சபையில் தான் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஆள் கேட்டு வரணும். இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் காலையிலே போய் ஓபி சீட் எடுத்துகிட்டு உட்கார்ந்து இருக்கிற ஜனங்கள், கிறிஸ்துவ ஜனங்கள் அதிகமாக இருக்கிறோம். ஒருவேளை ஆண்டவர் கிறிஸ்துவ மார்க்கத்தில் உங்களுக்கு ஒரு பலகீனம் வந்து ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடிய சூழ்நிலை வந்தால் தாராளமாக போங்க. அங்கேயும் கர்த்தர் உங்களை கொண்டு ஏதோ ஒன்று செய்ய வைப்பதற்கு கூட அனுப்பலாம். அங்கேயும் இயேசுவை அறிவிப்பதற்கும் அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கும் அவர்களுக்கு இயேசுடைய விடுதலையை கொடுப்பதற்கு கூட அனுமதிக்கலாம். கர்த்தருடைய காரியத்தை நம்ம எதுவுமே புரிந்து கொள்ள முடியாது. பவுலையும் சிறைச்சாலையில் அடைத்தார்கள், பேதுருவையும் அடைத்தார்கள். அவர்கள் கேட்டிருக்கலாம், ஏன் எங்களுக்கு இப்படி ஒரு நிலை? ஏன் பேதுரு கேட்டிருக்கலாம், ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலை? உங்களுக்கு தானே ஊழியம் செய்யணும், சிறையில் போட்டாங்கன்னு யோசித்திருக்கலாம். பவுலும் சீலாவும் யோசித்திருக்கலாம், ஒரு பெண்மணிக்குள்ள இருந்த குறி சொல்லுகிற ஆவியை தானே துரத்தினோம், எங்களுக்கு ஏன் இந்த நிலைன்னு கேட்டிருக்கலாம். இல்லை, அங்கேயும் ஆண்டவர் ரகசியத்தை வைத்திருந்தா. ஆமென். அங்கே இருக்கிற சிறைச்சாலைக்குள்ளேயும் ஊழியம் செய்யறதுக்கு ப்ராப்பராக அனுமதி இல்லைன்னா இப்படி தான் ஆண்டவர் சில காரியத்துக்குள்ளே அனுமதிச்சு நம்மளை உள்ளே அனுப்புவார். நம்ம வரும்பொழுது தனியாக வரமாட்டோம், சிறையிருப்புக்குள்ளே இருக்கிற அனைவரை கர்த்தருக்காக திருப்பிட்டு தான் வெளியே வருவோம். அப்போ கர்த்தர் எதை அனுமதித்தாலும் அதில் ஒரு நன்மை வைத்திருப்பார். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய காலத்தில் அறிவிக்க வேண்டும். நம்ம அண்ணனை பார்க்கும்போது, கவுண்டர் அண்ணையோ பார்க்கும்போதெல்லாம் கரெக்டாக அந்த டைமுக்கு எந்த விதையை விதைக்கணும், எந்த நேரத்தில் எதை பண்ணணும், கரெக்டாக அந்த காலத்தில் கரெக்டாக செஞ்சுட்டே இருப்பார். நான் 1 வருஷமாக பார்த்துட்டு இருக்கிறேன். ஒரு நாள் கூட மிஸ் பண்ண மாட்டார். அவ்வளோ ஸ்பீடாக, என்ன இப்போ விதைச்சாதான் அதை செய்ய முடியும், இப்போ இதை போட்டால் தான் நம்ம 3 மாதத்தில் எடுக்க முடியும், 2 நாள் வெயிட் பண்ணாலும் முடியாதுன்னு சொல்லி டைமை பார்த்து கரெக்டாக விதைக்கிறாங்க விவசாயிங்க. அதனால் அவங்க ஒரு நாளும் அந்த விவசாயத்தில் சேதப்படலை. எல்லாமே அவங்களுக்கு ஆசீர்வாதமாக வந்துட்டு. காரணம், அந்த டைமில் இதை விதைக்கணுங்கிறத அவங்க தெரிந்திருக்கிறாங்க. இப்போ கர்த்தர் ஒரு நேரத்தை உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆயத்தப்படுத்துவா. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸை நமக்கு ஏற்படுத்துவா, ஒரு சில நண்பர்களை நம்மளோடு ஏற்படுத்துவா. காரணம் என்ன? அவங்களுடைய நண்பராக இருப்பதற்கு அல்ல, இந்த இயேசுவை அவங்களுக்கு கொடுக்கணும். இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக தான் ஆண்டவர் ஏற்படுத்துவார். இதை நீங்கள் புரிந்து கொண்டு ஆண்டவருக்காக எப்படியாவது இந்த பவுலை போல நிறைய பேர்த்துக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு பயம். இந்த பவுலை போல ஒரு தைரியமற்ற நிலையில் ஒரு சம்பவத்தில் நிற்கிறார். ராத்திரியில் கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். இந்த தேசத்தில் எனக்கு நிறைய ஜனங்கள் உண்டு, நீ பயப்படாமல் இரு, நான் உன் கூடவே தான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன் என்று பவுலோடு சொன்னார். இன்றைக்கும் கர்த்தருடைய தேவனுடைய வார்த்தை வருகிற தேவ பிள்ளைங்க, நீ எங்கே போனாலும் கர்த்தர் உன் கூட இருப்பா. யாருக்கிட்ட சுவிசேஷம் சொன்னாலும் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பா. அதனால் இந்த வருஷத்து துவக்கத்தில் இயேசுவுக்காக ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்யுங்க. வேற எதுவும் செய்ய வேண்டாம். நீங்கள் ஜெபிக்கிற முடியலையா விட்டுருங்க. இயேசு நல்லவன் ஒருத்தர்கிட்ட சொல்லுங்க. உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை விதை.
அது அநேகரை உயிர்ப்பிக்கிற விதை, அநேகருக்கு ஆயுசை கூட்டி கொடுக்கிற விதை, அநேகருடைய வாழ்க்கையை திசை திருப்புகிற விதை. இயேசு என்று நீங்கள் சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தை அநேகருடைய மரண கட்டுகளை உடைத்து இயேசுவுக்கு சொந்தமாக்கக்கூடிய விதையை தான் விதைக்க போறீங்க. அதனால உங்களுக்கு எதுவுமே வராது. ஜெபிச்சா பிரச்சனை வந்துருமா? ஜெபிக்க வேண்டாம், சுவிசேஷத்தை சொல்லுங்க. பிரச்சனை வருமா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் என்ன சொல்லணும், எனக்கு தைரியமா, எனக்கு தைரியத்தை கொடுங்கன்னு கேளுங்க. நிச்சயமாக கர்த்தருக்காக நீங்க எதெல்லாம் செய்ய நினைக்கிறீங்களோ அதை செஞ்சீங்கன்னா கர்த்தர் உங்க கூடவே இருந்து தான் எல்லாத்தையும் செயல்படுத்துவார். எஸ்பெஷலி நீங்கள் ஹாஸ்பிட்டல் நீங்கள் யாருக்காவது சொல்கிறீங்கன்னா ரொம்ப பாதுகாப்பு ஆண்டவர் கொடுப்பார். எல்லாருக்கும் அந்த பிரச்சனை ஆண்டவர் அனுமதிப்பதில்லை. இரத்த சாட்சி எல்லாருக்கும் அல்ல, அது ஒரு சிலருக்கு ஆண்டவர் நியமித்திருக்கிறார். எல்லாரும் ஸ்தேவானை போல கல்லடிக்கப்பட்டு மரணப்படலை. நல்ல கவனிக்கணும். எல்லாரையும் பார்த்து பயந்தா நம்ம ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற முடியாது. இங்கே ஒரு சிலருக்கு தான் இந்த கிருபை ஆண்டவர் வைத்திருக்கான்னு நினைக்காதீங்க. எல்லாரும் மேலே விழுந்த கடமை சுவிசேஷம் அறிவிப்பது. அல்லேலூயா. சரி, எல்லாரும் ஆண்டவர்கிட்ட ஏசப்பா என் ஆசீர்வதியும், ஏசப்பா என் குடும்பத்தை உயர்த்தும், ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் மாறணும்னு நினைக்கிறீங்களே, ஏசு நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? என்னுடைய சுவிசேஷத்தை யார்கிட்டயாவது சொல்லுமா? இதை தான் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படும். சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது உங்கள் குடும்பத்தை கர்த்த ஆமென் பரவாயில்ல, இந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை என் ஊழியத்தை செய்கிறாளே, இந்த சூழ்நிலையிலையும் என் மகள் என்னை அறிவிக்கிறாள் என்று உங்கள் குடும்பத்தை கர்த்தர் விசாரிக்க தொடங்குவார். உங்கள் குடும்பத்தை கர்த்த ஆமென் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்த பிதாவானவர் என்ன செய்வாராம்? கனப்படுத்துவார். அப்படியெல்லாம் ஆண்டவர் விட்டுற மாட்டார். அதனால் தேவனுடைய பிள்ளையை இன்றைக்கி சபையில் பார்த்துட்டு போங்க, எவ்வளோ இடம் பெண்கள் பக்கத்தில் காலியாக இருக்கிறது. ஆண்கள் பகுதியில் நீங்கள் தான் அதிகமாக ஊழியம் செய்யணும். ஆண்கள் பகுதியில் நமக்கு என்னன்னு சொல்லி நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, விடக்கூடாது. ஆண்களுக்கு தான் பெண்களை விட தைரியம்னு சொல்கிறீங்களே, தைரியத்தை என்ன செய்யணும்? எல்லாம் உங்கள் ஸ்டாஃப் கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸ்டாஃபே யாராவது ஒருத்தர் விலகினத்தோடு இருப்பாங்க, ஆமாம் மனசில் கவலையோடு இருப்பாங்க. சும்மா யாருக்கிட்டையும் நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கவே முடியாது. நீங்கள் பேசி தான் ஆகணும். இதில் நான் சிஸ்டர் மகாவை நான் சொல்லுவேன், சிஸ்டர் மகா கிட்ட அந்த கிருபை அப்போ இருந்தே இருக்குது. அவங்க எப்போவுமே சர்ச்சைக்கு வரும்போது சும்மாவே வரமாட்டாங்க. யாரையாவது ஒரு சகோதரியை சபைக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அவங்க சுவிசேஷம் சொன்னால் அவங்க அப்படியே என்ன செய்வாங்க, கேட்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு கிருபை ஆண்டவர் என்ன செஞ்சுட்டார் அவங்களுக்கு. அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு அந்த கிருபை இருக்கிறது. நீங்கள் அதை வளர்த்து கொண்டு நீங்கள் செயல்படுத்தும் போது உங்கள் எல்லைகள் விரிவாகும். நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுத்தாரோ அதை செயல்படுத்தினாதான் உங்கள் எல்லையை அதை விரிவுபடுத்துவார். வெறும் ஆசையை உள்ளே வச்சுட்டு இருக்கிறது வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியாது, ஆமாம் ஒரு காரியத்தையும் சாதிக்க முடியாது. அப்போ ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்ன? ஒரு தோட்டத்தில் போய் விறகு வெட்ட சொல்லலை, ஒரு தோட்டத்தில் போய் மண்ணு வெட்ட சொல்லலை. ஆமாம் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு சொல்லணும், இந்த ரட்சிப்பை மற்றவங்களுக்கு சொல்லணும் என்பது கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிறார். ரோமர் 1:1 வாசிங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும், இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும், அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனும், அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனும், தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனும் ஆகிய பவுல். அல்லேலூயா. பாருங்க, ஊழியக்காரனும், ஆமென் கிறிஸ்துவின் ஊழியக்காரனும், அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனும், தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் ஆண்டவர் நம்மளை எதுக்கு பிரித்தெடுத்திருக்கிறார்? சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி. ஆமென். சுவிசேஷம் நான் ரொம்ப பாட்டு மட்டும் தான் பாடுவேன், நான் வேற எதுவும் செய்ய மாட்டேன்னு சொன்னால் அந்த பாடுறதுக்கே எதுக்கு தெரியுமா? அநேக ரட்சிப்பு நடத்துக்கு தான் ஆண்டவர் பாட்டின் கிருபையை கொடுத்திருக்கிறார். பாடல் வழியாக சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இல்லை நான் கீபோர்டு தான் வாசிப்பேன், கிட்டார் தான் வாசிப்பேன், அதன் வழியாக சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஐசக் ஜோ யார் தெரியுமா? ஐசக் ஜோ தானே? ஐசக் ஜோ தெரியுமா? யார் அவர்? அது எங்களுக்கு தெரியும், ஊழியக்காரர் தான். எங்கே இருக்கிறாரு? சென்னையில் இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமான வாழ்க்கை. ஒரு கிட்டார் தான் வச்சுருப்பார், எங்கே போனாலும் தெருவில் தானே ஏசப்பா சுவிசேஷத்தை அறிவிப்பார். அவருடைய வாழ்க்கை அவ்வளோ கஷ்டப்பட்டு வெளியே வந்தவர். அவர் படித்து அவருடைய ஸ்டோரியை நீங்கள் வேணால் யூடியூப்பில் போட்டு பார்த்துக்கோங்க. அவன் நல்ல அருமையான தேவ மனுஷன், ரொம்ப தாழ்மையான மனுஷன். அதுக்கு முன்னாடி இருந்த மனுஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாட்சியை தான் பார்க்கணும். இப்படி கர்த்தருக்குள்ள ரொம்ப தாழ்மையாக
அவர் அந்த கிட்டாரிஸ்ட் தான், கீபோர்டு நல்லா வாசிப்பார். அந்த கிட்டாரை வாசிப்பார், ஒரு சுவிசேஷத்தை சொல்லுவார். கிட்டாரை வாசிப்பார், அந்த ஜனங்கள் அதிலே என்ன செய்வாங்க, அந்த அந்த இசைக்குள்ளே ஜனங்கள் வருவாங்க. அப்படி அந்த இசைக்குள்ளே வரும் பொழுதே அந்த வழியாக சுவிசேஷத்தை என்ன செய்வார், இயேசு ரொம்ப நல்லவருங்க, நான் இன்னைக்கு பாடுறேன்னா இயேசு தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாட்டுக்கும் சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டே இருப்பார். ஆமென். எத்தனை கிருபை பாருங்க, எத்தனை பிள்ளைகள் அவரை பார்த்து ரட்சிக்கப்பட்டிருக்கா தெரியுமா? அதே மாதிரி நான் பாடல் தான் பாடுவேன், இதை தான் செய்வேன், அப்படி அல்ல. அதன் வழியாக ஆண்டவர் உங்களுடைய கொடுத்துருக்கிறதே அதன் வழியாக சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு தான். இல்லை என் வேலை ஜெபிக்கிறது மட்டும்தான், ஜெபிச்சு என்னத்தை கண்டீங்க? சுவிசேஷத்தை அறிவிக்காமல் விதைக்காமல் நம்ம ஜெபம் பண்ணி எப்படி? இப்போ தண்ணியே விதைக்காமல் தண்ணி ஊற்றுறது மாதிரி தான் கதை இது. ஒரு செடியை ஒரு விதையை விதைச்சிட்டு நம்ம தண்ணி ஊற்றினோம்னா விளைச்சல் என்ன செய்யும், வரும். ஆனால் விதைக்காமலே டெய்லி போய் விசுவாசத்தில் தண்ணி ஊற்றினோம்னா என்ன வரும்? கல் தான் இருக்கும், மண் தான் இருக்கும். அதே மாதிரி வெறும் ஜெபம் என்ன எதை குறிக்கிறது? விதையை விதைக்காமல் தண்ணி ஊற்றுறது மாதிரி சுவிசேஷத்தை சொல்லாமல் ஜெபிக்கிறது தான் வெறும் ஜெபம். ஒரு ரிசல்ட்டும் பார்க்க முடியாது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஊழியக்காரர் வந்து எல்லா காரியத்தையும் செஞ்சுக்கிட்டு சபையை நடத்த முடியாது. உங்களுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுக்கலாம், உங்கள் குடும்ப பாதுகாப்புக்கு செபிக்கலாம், உங்களுக்கு வரக்கூடிய பலகீனங்களில் பிசாசு போகிற இடத்துலேருந்து உங்களை காப்பாற்றி விடலாம், உங்கள் பிள்ளைகளுடைய ஞானத்துக்காக செபிக்கலாம், பாதுகாப்புக்காக செபிக்கலாம், உயர்வுக்காக செபிக்கலாம். ஆமென். ஆனால் ஊழியரும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும், அதுலேருந்து மாற்றுக்கருத்தில். ஆனால் அதிகமாக உங்களுக்கு தான் வாய்ப்பு, விசுவாசிகளுக்கு தான் அதிக வாய்ப்பு. நிறைய பேரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு தான். வேலை ஸ்தலத்தில் நீங்கள் தான் சுவிசேஷத்தை அதிகமாக என்ன செய்யணும், அறிவிக்க முதல்ல விரும்பணும். அதை சொல்லுகிறேன் ஏசப்பான்னு சொல்லி ஆண்டுகிட்ட நீங்கள் என்ன செய்யணும், பேசணும். அப்போ தான் கர்த்தர் உங்களுக்கு அந்த பலனை கொடுத்து அனுப்புவார். ஆமேன். அதை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம யோசிக்கவே கூடாது. இன்னொரு வசனத்தை வாசிங்க, 1 நாளாகமம் 16:23. 1 நாளாகமம் பூமியின் சகல குடிகளே கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய சுவிசேஷத்தை, அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். எப்போ வந்து சுவிசேஷம் வரவே இல்லை. ஆமென். சுவிசேஷத்தை வரவே இல்லை. ஆனால் வசனம் எங்கே வந்துருச்சு, நாளாகமத்திலே வந்துருச்சு. அன்னைக்கு ஏசப்பாவுடைய கற்பனைகள் தான் ஏசப்பா. அன்னைக்கு இருந்ததெல்லாம் என்ன, ஏசப்பாவுக்குள்ளே வர்றதுக்கு, கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு வர்றதுக்கு என்ன இருந்துச்சு? கிறிஸ்துவ மார்க்கத்தை அந்த காலத்தில் எப்படி ஏற்றுக்கொண்டாங்க? எல்லாம் தலை குனிகிறீங்க. இன்றைக்கி சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம், அன்னைக்கு எதை சொல்லி அறிவித்தார்கள்? கேள்வி கேட்டால் மட்டும் அப்படியே என்ன செஞ்சிடுறீங்க? ஹலோ, இன்னும் நீங்களும் தலையை போட்டு தொங்க விட்டால் நாங்கள் யாரை கேட்குறது? இன்றைக்கு சுவிசேஷத்தை அறிவித்து ஏசப்பாக்குள்ளே எல்லோரும் கொண்டு வரோம். சுவிசேஷம் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? அவர் சொல்லுவார், எப்படி ஏசு கிறிஸ்துவ மார்க்கத்துக்குள்ளே எல்லோரும் வந்தாங்க? ஐயா உங்களை கேட்கல, பின்னாடி ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, பாஸ்டர். அந்த கட்டளைகள் தான் என்ன செய்து கர்த்தருக்கு பிரதர் சொன்னது தான் பயமுறுத்தி, பரவாயில்ல நீ பரிசுத்தமாக வாழணும், இந்த மாதிரி வாழ்ந்தால் நரகத்துக்கு போயிடுவான்னு சொல்லி அந்த கற்பனைகள் தான் ஏசப்பாவுக்குள்ளே கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வந்திருக்குது. இப்போ இன்றைக்கு அந்த கற்பனைகள் போய் சுவிசேஷம் தான் என்ன வந்திருக்குது, நம்ம பரவாயில்ல இந்த கிருபை நம்மளை காப்பாற்றிடும், பரவாயில்ல இந்த கிருபை நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போயிடும்னு சொல்லி இன்றைக்கி இந்த சுவிசேஷம் தான் நம்மளை என்ன செஞ்சது, காப்பாற்றுக்கிறது. இந்த சுவிசேஷம் ஒன்று இல்லைன்னா யாரையாவது ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர முடியுமா? ஏசப்பாக்குள்ளே கொண்டு வர முடியுமா? சுவிசேஷம் என்ன சொல்லுகிறது? நீ பாவங்களை அறிக்கை செய்தால் உன் பாவங்களை கர்த்தர் என்ன செய்ய உனக்கு மன்னிப்பான். இதுதான் சுவிசேஷம். உனக்காக இயேசு சிலுவையில், உன் பாவங்களுக்காக இயேசு சிலுவையில் இரத்தத்தை சிந்தியிருக்கிறான். இந்த வார்த்தையை சொல்லுனதுனால தான் பரவாயில்ல, நான் பாவியாக இருக்கிறேன், என் பாவத்தை உங்கள் கிறிஸ்துவத்துக்குள்ளே வந்தால் மாறிடுமா? நான் சாபத்தில் இருக்கிறேன் மாறிடுமா? என் வாழ்க்கை எப்படி பிரச்சனையாக இருக்குது மாறிடுமான்னு சொல்லி அந்த கேள்விகளுக்கு பதில் இருக்கிறதுனால தான் இயேசுவை இன்றைக்கி எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆமேன். ஆனால் வெறும் வாயினால் இன்றைக்கி சொல்லி இயேசுக்குள்ளே யாரையும் கொண்டு வர முடியாது, நிரூபிக்க வேண்டும். ஆமேன். எலியாவை போல இயேசு தான் மெய்யான தெய்வம் என்று நிரூபிக்கிறவுடைய கட்டாயத்துக்குள்ளே நீங்களும் நானும் வந்துட்டோம்.
அப்படி என்ன சுவிசேஷம் செய்யுது சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம செஞ்சு காட்டணும். ஆமென். ஒரு வெறும் தண்ணியை ஜெபம் பண்ணி கொடுத்தாங்க, அற்புதம் நடக்கும், அதுதான் சுவிசேஷம். இதெல்லாம் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். வெறும் சுவிசேஷத்தை எப்படின்னு கேட்பாங்க. சரிப்பா நான் வரேன், என் வாழ்க்கையில் இப்படி பிரச்சனை இருக்குது, வயிறு ரொம்ப வலியாக இருக்குது 1 வருஷமாக, சரி உங்கள் சுவிசேஷத்தை மாற்றுமான்னு கேட்பாங்க. மாற்றுன்னு சொல்லணும். என்ன செய்வீங்க? ஜெபம் பண்ணி எண்ணெயை கொடுக்கலாம், ஜெபம் பண்ணி எண்ணெயை பூசலாம், தண்ணி கொடுத்து ஜெபம் பண்ணலாம், இயேசுவின் நாமத்தில் சொல்லலாம். சொன்னீங்கன்னா உடனே அது போயிடும். உடனே இயேசுவை என்ன செய்வாங்க? ஏற்றுக்கொள்ளுவாங்க. எடுத்த உடனே இதெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும்? செயல்படுத்த. முதல்ல ஜனங்களோடு பழக வேண்டும். ஜனங்களோடு நல்ல அபிப்பிராயம் நமக்குள்ளே வர வேண்டும். நம்மை குறித்து நல்ல அபிப்பிராயம் இருந்தால் தான் நம்ம சொல்கிறத என்ன செய்வாங்க? கேட்பாங்க. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். உங்கள் வீட்டுக்கு சோப் ஆயில் விற்கிறதுக்கு ஒருத்தர் வரார். இந்த சோப் ஆயில் விற்கிற வரவர் வெள்ளை சட்டையில் இருக்கிற கரையெல்லாம் போயிடுங்க, என்ன கரையாக இருந்தாலும் போயிருமேன்னு சொல்கிறாங்க. நான் எப்படி நம்புறதுன்னு கேட்போம். எப்படி நம்புறதுன்னு கேட்போம். அப்போ அவன் என்ன சொல்லுவான்? நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், அடுத்த மாதம் வரேன்னு சொல்லி இப்படியே பேசிகிட்டே இருப்போம். இப்படியே பார்க்கும் பொழுது அவனை நம்ம பார்ப்போம். யாரை பார்ப்போம்? இந்த சோப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணுறானே அவனை பார்ப்போம். அவன் ஒரு அழுக்கு சட்டையை போட்டுட்டு இங்கே எல்லாம் கரையாக நம்ம முன்னாடி நின்று இந்த பொருளை நீங்கள் யூஸ் பண்ணால் உங்கள் கரை போருன்னு சொன்னால் அந்த பொருளை நம்ம வாங்குவோமா? வாங்க மாட்டோம். வாங்குவோமா? அப்போ அந்த பொருளை நம்ம வாங்கிறதுக்கு முன்னாடி இந்த பொருளை விற்கிறவர் எப்படி இருக்கிறார்? ஆமாம். இன்றைக்கி மார்க்கெட்டிங் பீப்புளெல்லாம் எப்படி வருவாங்க? அழகாக இன்செர்ட் பண்ணிவிட்டு டக்கின் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க? டையெல்லாம் கட்டிட்டு நல்ல வீட்டு முன்னாடி வரும்போது நல்ல தலையெல்லாம் சீவிட்டு அப்படியே ஒரு பொருளை வரும்போது நம்ம அப்படி தான் போகும்போது நம்மளை திட்டுவோம். அது வேறு கதை. போகும்போது நம்மளை திட்டிட்டு தான் போவான். ஆனால் வரும்போது வாங்க வைக்கிறதுக்காக அவனுடைய அட்மாஸ்பியரு, அவனுடைய எல்லா விதமான எல்லாமே மாற்றிக்கிட்டு தான் என்ன செய்கிறான்? அந்த பொருளை நம்ம வைக்கிறான். நம்மளையும் யாரை பார்ப்போம்? மேலைகளையும் பொருளை பார்க்க மாட்டோம். சரி, நீ சொன்னால் சரியாதான் இருக்கும். ஆமாம் தானே பிரதர்? இப்போ சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறவங்க தலையை சீவாமல், பல்ல தேய்க்காமல், பல்ல ப்ரெஷ்ஷை கையில் வச்சுக்கிட்ட, எங்கள் சபையில் ஒரு ப்ரேயர் இருக்குது வரீங்களா? எப்படி வருவாங்க? எப்படி வருவாங்க? நம்ம அதை ஏசுங்கிறதுங்க இன்டர்நேஷ்னல் பிராண்ட். அது நம்ம ஒரு காருக்கு ஒரு பிராண்டுனா, இப்போ ஸ்விஃப்ட் அப்படின்னா ஒரு பிராண்ட் நேம், ஒரு பேட்டா அப்படின்னா பிராண்ட் நேம். அவன் ஒரு பொருளை வச்சு இன்றைக்கி உலகத்தை கழிக்கிட்டு இருக்கிறான். உலகத்தை சிருஷ்டித்தவருங்கிற பிராண்டுங்க இயேசு. அவரை நம்ம சொல்கிறோன்னா நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம எப்படி இருக்கணும்? நம்மளே 10 நாள் சாப்பிட்டது மாதிரி இயேசு உங்களுக்கு ஆகாரத்தை கொடுப்பார், கண்ணீரை துடைப்பார்னு போனால் நம்ம சொல்கிறத என்ன செய்ய மாட்டாங்க? ஏற்றுக்கணும். ஆனால் நம்மகிட்ட எல்லாமே இருக்கும். ஆனால் நமக்குள்ளே என்ன சோம்பரித்தனம். ஆமேன். இது இவங்க கிட்ட தானே, இவங்க தானே அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக போகிறது. இப்படியெல்லாம் போகக்கூடாது. நம்மளை ஆண்டவர் மாற்றினதை அவங்க பார்த்தே அவங்க மாறணும். நம்மளை ஆண்டவர் உயர்த்தினதை பார்த்தே அவங்க நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். இப்படி தான் இயேசப்பாவுடைய சுவிசேஷத்தை நம்ம அறிவிப்பதற்கு நம்ம செயல்படுத்த வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 15 அதிகாரம் 15:7. பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி, சகோதரரே, நீங்கள் அறிந்திருக்கிறபடி அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகிய என்னை ஏன் தெரிந்து கொண்டார் தெரியுமா? புறஜாதிகளுக்கு நான் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பேதுரு சொல்லுகிறார். உங்களை என்னை எதுக்கு ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நமக்கு யாராவது ஒருத்தர் அறிவிக்கலைன்னா நம்ம இன்றைக்கி இயேசுக்குள்ளே வந்திருக்க மாட்டோம். இன்னைக்கு இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் நம்ம அறிவிக்கலைன்னா அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போது பேதுரு சொல்லுகிறார், உங்களில் இருக்கிற என்னை ஆண்டவர் எதற்கு தெரிந்து கொண்டார் என்றால், புறஜாதியாக இருக்கிற அநேக ஜனங்களுக்கு நான் சுவிசேஷத்தை அறிவிக்க தேவன் என்னை தெரிந்து கொண்டபடினால் இதை அறிவிக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லி பேதுரு அந்த இடத்துல சொல்லுகிறதை நம்ம பார்க்கலாம். இன்னொரு வசனத்தை வாசிங்க. ரோமர் 1:16. பவுல் என்ன சொல்லுகிறார் பார்க்கலாம்.
வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நம்ம என்ன படக்கூடாதாமா? வெட்கப்படக்கூடாதா? எத்தனை பேர் பைபிளை மறைச்சிக்கிட்டு வரீங்க? எத்தனை பேருக்கு வெட்கம்? நான் சென்னைக்கு பாஸ்டர் ராஜன் கூட போயிருக்கும்போது அவர் பேக்குக்குள்ளெல்லாம் பைபிளை வச்சு அப்படியே வச்சு பைபிள் தெரியாத மாதிரி கையில் வச்சுட்டு வந்தார். நான் என்ன பண்ணிட்டேன், எங்கே போனாலும் எனக்கு அந்த பைபிளை கவருக்குள்ளே வைக்கிறது பிடிக்காது. நான் என்ன செஞ்சுட்டேன், இதுதான் என் உயிர், இது போச்சு, இதே இல்லைன்னா நம்ம வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியாச்சு, கையில் எடுத்துகிட்டு போய் காரில் கிளம்பி போயாச்சு வந்துட்டு. அப்புறம் மெசேஜில் சொல்கிறாரு, ஆல்வினை பார்த்தீங்களா, ஏதோ சொன்னார்ல, ஏதோ ஒன்று சொல்லிட்டு பைபிளே கையில் தைரியமாக எடுத்துகிட்டு வராப்புல அப்படின்னு சொல்லி மெசேஜில் அங்கே சொன்னார் சென்னையில். ஆமாம், எதுக்கு நம்ம வெட்கப்படணும்? எனக்கு வெட்கம் இல்லை. ஊழியக்காரன் சொல்கிறதுக்கு வெட்கம் இல்லை. மற்றவங்க முன்னாடி நான் ஊழியம் செய்கிறேங்கிற சொல்கிறதுக்கு வெட்கம் இல்லை. நான் வெட்கப்பட்டால் என்னை குறித்து பிதாவிடத்தில் இயேசு எப்படி சாட்சி சொல்லுவார்? அதனால் நான் எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? அதனால் இந்த பைபிளை நீங்கள் தூக்க வெட்கப்படவே கூடாது. இந்த பைபிள் நான் கிறிஸ்தவன் என்று சொல்கிறதுக்கு வெட்கப்படக்கூடாது. ஆமாம், நம்மளை வேணா இந்த தேசத்தில் பரிசுத்த ஜாதி. ஆமாம், நம்ம யாரெல்லாம்? நம்ம பரிசுத்த ஜாதி, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. மனுஷன் நம்மளை 1000 பேசட்டும், அது மட்டுமா நம்மளை சொல்கிறாங்க? வேறு என்னென்னவோ சொல்கிறாங்க, சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம வேலை ஆமாம் தேவனை சுமக்கிறது. நம்ம இதை சுமக்கிறது வெட்கப்பட்டோம்னா, இதை நம்ம இன்றைக்கி சுமந்தோம்னா நாளைக்கு இது நம்மளை சுமக்கும். இந்த வசனத்தை நம்ம சுமந்தா, இந்த பைபிளை சுமந்தா, இது நம்மளை ஒரு நாள் நம்முடைய குடும்பத்தை சுமக்கும், நம்முடைய பிள்ளைகளை தாங்கும். அதனால் ஆமென் சொல்லுகிறார் பவுல், ஆமென், நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்க நான் வெட்கப்படவே மாட்டேன். தேவ பிள்ளை, என்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நான் என்றைக்குமே இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் ஏசப்பா பற்றி சொல்கிறதுக்கு என்ன செய்ய மாட்டேன். ஆமே, என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், நான் சொல்லணும், இது என் மேல் கடமை. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3வது பவுல் சொல்லுகிறார், நான் வெட்கப்பட மாட்டேன் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற சின்ன சின்ன ஒரு கீ பாயிண்ட் மாதிரி. வெட்கப்படவே கூடாது. எங்க வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த இயேசுடைய பிள்ளைன்னு நம்ம சொல்கிறதுக்கு நம்ம ஏன் வெட்கப்படணும்? நம்மளை சிருஷ்டித்த நம்ம அப்பான்னு சொல்கிறதுக்கு நம்ம வெட்கப்படுவோமா? நம்ம அப்பாவை நம்ம அப்பான்னு சொல்கிறதுக்கு எங்கேயாவது வெட்கப்படுவோமா? அப்போ நம்மளை சிருஷ்டித்தவரை நம்ம ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நமக்கு எவ்வளோ கிடைச்ச பாக்கியம். அதனால் தயவு செய்து ஒரு நாள் வேதத்தை எடுத்து படிக்கவோ. நான் ஒரு மைசூர்லேருந்து சென்னைக்கு ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது 4:30 மணிக்கு நான் எழும்பி ரெஸ்ட் ரூம் போகலான்னு மேலேருந்து இறங்கி கீழே போகிறேன். ஒரு பெண், வாலிப பெண், ஒரு 15 வயசு தான் இருக்கும், உட்காந்து பைபிள் ரீட் பண்ணிகிட்ருக்குறாங்க. செல்ஃபோன் டார்ச் லைட் அடித்து படிச்சுட்ருக்குறாங்க. எனக்கு மனசெல்லாம் பயங்கர சந்தோஷம். நான் அப்படி இல்லைன்னு ஒரு துக்கம். தெய்வ பிள்ளையே, வேதத்தை நீங்கள் சுமக்கிறதுக்கோ சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கோ என்ன செய்யக்கூடாது பிரதர்? வெட்கப்படக்கூடாது. நம்ம ஆண்டோடைய பிள்ளை என்று சொல்கிறதுனால நம்மளை நிறைய பேர் வெறுக்கிறாங்களோ, வெறுத்துட்டு போட்டோம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம ஏசப்பா ஒரு நாளும் வெறுக்கிறத மாதிரி நம்ம நடந்துக்கிடவே கூடாது. ஆமென். அடுத்து ஒரு வசனத்தை மட்டும் படித்து நம்ம முடிக்க போகிறோம். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். இப்போ நம்ம 15 எத்தனாவது படித்தோம்? 1:16 படித்தோம். இப்போ ரோமர் 15:21 வாசிங்க. ரோமர் 15:21. நான் மற்றொருவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடி. பொறுமையாக படிச்சேன்னு எங்களுக்கு கேட்கும். நான் மற்றொருவனுடைய அஸ்திபாரத்தின் மேல், நான் மற்றவர்கள் மேல் உள்ள அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். புரியல, யாராவது புரியாத மாதிரி வாசிங்க. நான் மற்றவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு சொல்லப்பட்டிராத இடங்களில். ஆமென், ஹல்லேலூயா. யாருக்கு சுவிசேஷம் அறிவிக்கணுமா? ஏற்கனவே வீடு கட்டிட்டு இருக்கவங்ககிட்ட போய் நீங்கள் என்ன செய்வேன்னா, வீடு கட்டக்கு பிளான் கொடுக்கக்கூடாது. அவங்க பிளான் போட்டு தான் வீடு கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி என்ன அர்த்தம்? ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவ பிள்ளைகளாக மாறி அவங்க சபையில் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கு போய் என்ன சொல்லக்கூடாது? நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடாதாமா? இயேசுவின் நாமத்தை அறிவிக்கப்படாத ஜனங்களிடத்தில் நீங்கள் என்ன செய்யணுமா? சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஏன் அறிவிக்க வேண்டும்? எங்கே அறிவிக்க வேண்டும்? சொல்லப்படாத இடத்துல. அப்போ ஏன் அறிவிக்கப்பட வேண்டும்? லூக்கா 10:2 வாசிங்க.
அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, அறுப்பு மிகுதி, வேலை ஆட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு ம் எஜமான் தனது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். எஜமானன் தமது அறுப்புக்கு வேலை ஆட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். ஏன் அறுப்புக்கு வேலையாட்கள் தேவை? அறுப்பு மிகுதியாக இருக்கிறது. ஆமாம், ரட்சிக்கப்பட்டவர்கள் இன்னைக்கு குறைவு, ரட்சிக்கப்படாதவர்கள் தான் நிறைய இருக்கிறாங்க, மிகுதியாக இருக்கிறாங்க. அவர்களை கர்த்தருடைய களஞ்சியத்தில் நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? ஆமென். அவரை அறுப்புக்கு அநேகரை அனுப்பும்படிக்கு நீங்கள் தேவனை வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த தேசம், ஆமென் ஆமென், தேவனை அறியாமல் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? ஓடிட்டு இருக்கிறாங்க. நேற்று நான் குடுமலைப்பேட்டையிலேருந்து முந்தா நாள் இரவு முந்தா நாள் தானே, முந்தா நாள் இரவில் போயிட்டு நான் வந்துட்டு இருக்கும் பொழுது, இரவு நேரத்தில் வாலிப பிள்ளைங்க, பெரியவங்க, ரொம்ப ரிச் பீப்புள் கூட என்ன செய்கிறாங்க? செருப்பு இல்லாமல் எங்கே போகிறாங்க? பழனிக்கு அந்த கிரீடமெல்லாம் வச்சுக்கிட்டு தலையில் வச்சுட்டு அதே சுமந்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க? செல்ஃபோன் டார்ச் அடிச்சுட்டு நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. எவ்வளோ பக்தி பார்த்தீங்களா? அவங்க பக்தியை நான் குறை சொல்லலை, அவங்க அறியாமை போகிறாங்க. ஆனால் நம்ம ஏசப்பா நம்மளை அழகாக வச்சுருக்கிறார், நம்மளை அழகாக வச்சுருக்கிறார். கஷ்டப்பட கால் கூட வலிக்காமல் நம்மளை பாதுகாக்கிறார். முழங்கால் கூட முழங்கால் போட்டு தான் ஜெபிக்கணும் கூட நமக்கு கட்டளை கொடுக்கல. அது நம்ம விருப்பம், அவங்கவுங்களுக்குடைய அது பிரதிஷ்டை முழங்கால் ஜெபம். இவ்வளோ சலுகையை கொடுத்தும் நம்மளால் என்ன செய்ய முடியல? இயேசு கூட ஆமாம் ரொம்ப அட்டாச் ஆகி அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க முடியலை. அதனால் தெய்வ பிள்ளைகளே, வேலை ஆட்கள் என்னது? குறைவாக இருக்கிறாங்க, அறுப்பு மிகுதியாக இருக்கிறது. அந்த அறுப்புக்கு யார் போவோம்? ஆமாம், நீங்கள் தான் இன்றைக்கி, நீங்களும் நானும் தான் இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு செபிக்கிறது மட்டுமல்ல, நம்ம விதைக்க வேண்டும். வெறும் ஜெபம் நமக்கு பதில் தராது, விதைக்க வேண்டும்.